குறிப்பிட்ட இந்த செய்தி யாருக்கான செய்தியா மீண்டும் மீண்டும் இபிஎஸ் வந்து கடத்திக்கிட்டே இருக்காரு நம்ம பார்க்கலாம். அதான் பாஜகவுக்கு தான் அதை கடத்துறாரு. இதை இல்லை பாஜகவுடைய ஒரு நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இவங்க வந்து பீகாரில் நடந்த மாதிரி கூட்டணி கட்சியான நிதிஷ் கட்சியை காலி பண்ண மாதிரி இதை காலி பண்ணுறதுக்கான ஒரு முதல்ல வந்து ஏடிஎம்கேவை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா இப்போ பொதுமக்கள் வந்து கூட்டணி ஆட்சியை பற்றி கவலைப்படுறாங்களோ இல்லையோ அந்தந்த கட்சி தீவிரமாக இருக்கக்கூடிய அந்த உறுப்பினராக இல்லாட்டியும் தீவிரமாக இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் வந்து எங்கள் கட்சி தான்ப்பா ஆட்சி. 1952 ஒரு காலகட்டம் அது. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் மாறி மாறி வந்தப்பையாக இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட கட்சி தனிப்பெரும் கட்சி அப்படிங்கிறத மனசில் தான் படைஞ்சிருக்கு. இப்போ பிஜேபியை பொறுத்தளவில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேணும்னே இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத கலப்பி வரக்கூடிய ஓட்டுகளை சிதைக்கிற வேலையை கூட அவங்க செய்கிறாங்கன்னு தான் தோணுது. இது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா ஒன்றிய அமைச்சர் முருகன் சொல்கிறாரு அடுத்த தடவை பாருங்க ஜார்ஜ் கோட்டையில் காவி கொடி பறக்கும் அப்படிங்கிறாரு. இப்போ இதெல்லாம் வரக்கூடிய ஓட்டை தடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இது எல்லாருக்குமே சிறுபிள்ளைக்கே தெரியும் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்ட்டு. இதில் வந்து அந்த பாஜகவுடைய ஒரு அவங்க ஏதோ ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு வீட்டுக்கு வாங்க சோறெல்லாம் போடுறேன் என்ன ஓட்டு மட்டும் போட மாட்டோம்னு சொல்றாங்க அப்படிங்கிறாரு. இது உலகிட்டு இருக்கு. அப்ப மக்களுடைய மனநிலை இந்த மாதிரி இருக்கு. அது அவங்க இந்துவா இருக்கலாம், ஆனா இந்துத்துவாவா இல்ல இப்போதைய வரைக்கும் கணிசமானவர்கள். போக போக எப்படி மாறும் சொல்ல முடியாது, சந்தர்ப்ப சூழல் நாளைக்கு நடக்கிறது. இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு வேண்டான்னு நினைக்கக்கூடிய இந்துக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழல்ல பாக்குறப்ப இவங்க வந்து பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும் போல இருக்கு. அப்ப அதிமுகக்கு ஓட்டு போடுற ஆட்களும் யோசிப்பாங்க வேண்டான்ட்டு. அதிமுக தொண்டர்கள் அதாவது அதுக்காக வந்து அதிமுகவையோ திமுகவோ ரெண்டு கட்சியுமே குறைச்சி மதிப்பிட முடியாது. 1991 இருக்கிறதுலே மிக குறைவான ஒரு பயங்கரமான தோல்வி அடைந்த போது திமுகவும் சரி, 96 படுபயங்கரமான தோல்வி இருந்த அதிமுகவும் சரி, அவங்களுடைய ஒரு வாக்கு வங்கிங்கிறத கணிசமானது எடுத்தாங்க. அதை தாண்டி தான் மாறிச்சு. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பக்கம் வர வேண்டாம். இப்போதைக்கு வந்து தேர்தலுக்கு அப்புறம் ஏடிஎம்கே வந்து கம்மியாக பண்ணி வச்சிருவோம் நம்மளை விட, அடுத்த தேர்தலில் எகன்ஸ்ட் டிஎம்கேக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல தான் அது பண்ணுது. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட இவர் வந்து அடங்கி போகக்கூடிய சூழல்ல இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. மத்திய பாஜக தலைமை இந்த விஷயத்த சொல்றாங்க, மாநில பாஜக தலைமையில 2 பிரிவுகளா பிரிஞ்சிருக்கு. அப்போ இந்த விஷயத்துல இல்ல அப்படி இல்ல, மத்திய பாஜகவே நீங்க இப்படி சில பேர் அப்படி பேசு அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். மற்றபடி வந்து அங்க மத்திய பாஜக சொல்லாத ஒரு விஷயங்களும் இங்க யாரும் பேச முடியாது. தொடர்ச்சியா இபிஎஸ் தான் வந்து சிஎம் கேண்டிடேட் அந்த விஷயங்களை தொடர்ச்சியா வந்து சொல்லிட்டே இருக்காரு. ஆனா மத்திய பாஜக அந்த டோன் வருதில்ல. ஈவன் அண்ணாமலை அவர்களோ இல்ல மற்ற தலைவர்களோ அந்த டோன்ல பேச மாட்டேங்கிறாங்கல்ல. ஆமா, அதை தான் சொல்றேன். அவங்க வந்து ஒரு ஐடியா பண்ணி திட்டமிட்டு தான் சில பேர் அவங்க கட்சியில் இப்படி பேச வைக்கிறது அப்படி பேச வைக்கிறது பேசுறது நடக்குது. ஒன்றும் இல்லை, அதாவது தேர்தலுக்கு அப்புறம் வாங்கக்கூடிய சீட்டுகளை வச்சு தான் ஒரே ஆட்சியா கூட்டணி ஆட்சியாங்கிறது நம்ம ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அது வந்து தெரியும் எல்லாருக்கும், அதை விட்டுருவோம். ஆனால் அதற்கு முன்னால இங்க இருக்கிற ஒரு சூழல்ல கூட்டணி ஆட்சி தான் சொல்லி அங்க கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி சொல்ல முடியுமா? கூட்டணியில இருந்து போட்டியிடுவது வேறு, கூட்டணி ஆட்சின்னு இப்ப திமுக வந்து இருக்கக்கூடிய கட்சிகள்ல ஏதாவது வந்து நாங்களும் மந்திரி சபை இடம்பெறுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு சொல்ல போனா விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஏதோ ஒரு கூட்டத்தில் அந்த மாதிரி தொழில பேசினார். அது ஒரு கவனத்தை ஈர்த்தது. அப்புறம் பார்த்தா அது அப்படியே முன்ன பின்ன பேசி பூசி மேல்கிட்டார். இதுதான் நிலைமை, யதார்த்தம். இது சரி தப்புங்கிற விஷயத்துக்கு நான் போகல. ஒரு ஜனநாயக நாட்டில் கூட்டணி தான் இருக்கட்டுமே, அது தப்பு கிடையாது. ஆனால் இங்க அந்த யதார்த்தம் இல்லை. இது பிஜேபிக்கும் தெரியும், ஏடிஎம்கேயும் தெரியும். அப்ப தெரிந்தே சொல்றது என்னன்னா வேணும்னே இது வந்து அந்த ஒரு இருக்கிற செல்வாக்கு ஏடிஎம்கே இருக்கிற செல்வாக்கு அழிச்சு இதை இந்த எலெக்ஷன்ல பொறுத்தளவுல பிஜேபிக்கு தான் வெற்றி பெற வேண்டும்ங்கிற எண்ணெல்லாம் கிடையாது. ஓரளவு இன்னும் கொஞ்சம் வலுவா ஊனணும், ஏடிஎம்கேவை அழிக்கணும். ஏடிஎம்கே அழிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நாங்க ஜெயிச்சா கோட்டையில வந்து காவி கொடி பறக்கும், நாங்க இதை பண்ணுவோம் அதை பண்ணணும், எதெல்லாம் இப்போதைக்கு பெரும்பாலான மக்களுக்கு பிடிக்காதோ அந்த விஷயத்தை சொல்லி சொல்லி இந்த கூட்டணியை இதுல அது ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்களே என்னமோ புதுசா இப்ப சில வருடங்களாக பயன்படுத்துற வார்த்தையா இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜில ஒன்னாக தான் இதை 2024 தேர்தலில் எங்களுக்கு இவ்வளவு வாக்குகள் வந்திருக்கு, அதனால வந்து இந்த விஷயத்தை நாங்க திரும்ப திரும்ப பேசுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு லைன் எடுத்துக்கலாமா? பாஜக பேசுறது மூலமா இந்த ஒரு பின்னணி இருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அப்போ இல்ல, அப்ப அது என்ன செய்வாங்கன்னா உண்மையாகவே இதுல வந்து இந்த கூட்டணி வெற்றிகரமாக அமையணும்
தேர்தலில் வெற்றி பெறுறது நான் சொல்லவில்லை. இந்த கூட்டணி வெற்றிகரமாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கிற அக்கறை பிஜேபிக்கு இருந்திருந்தால் இந்த விஷயத்தை பொதுவில் பேச மாட்டாங்க. இதை என்ன செய்வாங்கன்னா ஏடிஎம்கேவுடைய தலைமைக்கு தான் அதை கடத்துவாங்க. இல்ல அவங்க ரெண்டு கட்சிக்குமான ஒரு குழு கூட்டம் நடக்குது இல்லையா, சீட் ஷேரிங்ல, அங்க சொல்லுவாங்க இது மாதிரி எங்களுக்கு இவ்வளவு சீட்டு நாங்க இவ்வளவு வாக்கு நாங்க வாங்கியிருக்கிறோம், எங்களுடைய இதை தான் செய்வாங்க. இப்ப அது மறுபடியும் இந்த டிஎம்கே கூட்டணி உதாரணம் சொல்றேன். அதுல வந்து இந்த மாதிரி வெளிப்படையா அது பண்ண முடியுமா? நாங்க கூட்டணி ஆட்சி இல்ல நாங்க இத்தனை தொகுதியில போட்டியிட போறோம், அப்படி ஒரு கணிசமான வந்து ஒரு இதுல நாங்க ஒரு 12 சீட்டு போட்டியிடுவோம் மதிமுக நிர்வாக குழுவுல பேசுனதுக்கு படுபயங்கரமான எதிர்வினை வந்துச்சு. அந்த திமுக கூட்டில் இருக்க கட்சிக்கு நீங்க சொன்ன மாதிரி சிபிஎம்மும் வந்து கடந்த முறை காட்டிலும் அதிகமா நாங்க போட்டிடுவோங்கிறாங்க, மதிமுகவும் அதிகமா போட்டிடுவோங்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த பிரஷர் உண்டாக்கிட்டே இருக்கு. அந்த அளவு பார்க்கணும். இதுல ஆட்சியில இப்ப சிபிஎம் கூட வந்து ஆட்சியில வந்து ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கூட பங்கு பெறுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா ஒன்றிய அரசுலயே வாய்ப்பு இருந்தா மத்தவங்க அதை விட்டுருங்க, அதுல மாற்றுக்கிறது இருக்கு, அதுல இருக்கு, அதை விட்டுருவோம் நம்ம. ஆனா அதே நேரத்துல வந்து ஏன் இது சொல்லாம இப்ப மதிமுக சொல்லலாம், விடுதலை சிறுத்தைகள் சொல்லலாம், நாங்களும் ஆட்சியில அதை சொல்றாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, அதை மேம்போக்கா அப்படியே போயிடுறாங்க. ஆனா இவரு வந்து மிக வலியுறுத்தி, அதுவும் இல்லாம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்க, தொடர்ந்து இவர் மறுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இதுவே வேற ஒரு உதாரணமாக சொல்ல போனா ஜெயலலிதா வந்து அதிமுகவுடைய தலைமை பொறுப்புல பொதுச் செயலாளர் இருக்கும்போது இப்படி யாராவது பேச முடியுமா? என்ன ஆயிருக்கும்? அந்த கூட்டணியே டமால் அதோட அது அவங்க அங்க சொன்ன உடனே ஏன் சொன்னீங்க, எப்ப சொன்னீங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது, உடனே கூட்டணி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு இதெல்லாம் நம்ம கணக்கு பாக்குறப்ப இவங்க கூட்டணி ஆட்சியா முதல்ல வெற்றி பெறுவாங்களா, அப்புறம் வந்து எத்தனை பேர் வெற்றி பெறுவாங்க, அப்புறம் கூட்டணி ஆட்சியாங்கிறதுலாம் அது ஒரு பக்கம். தேர்தலுக்கு முன்பாகவே இவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குன்னா கையில இருக்கிற ஏடிஎம்கேவை வலுவிழக்க செய்யணும். அது தொடர்ச்சியா பேச பேச இது எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு வந்து ஃபீல்ட்ல வந்து இன்னும் சிக்கலா மாறதுக்கான வாய்ப்பு மிகப்பெரிய அளவுல இது பாதிக்கும். அதிமுக தொண்டர்கள் இருக்காங்களா, அவங்க வந்து அந்த கட்சியினாலேயோ கடந்த காலத்துல அதிமுக ஆட்சியினாலேயோ பலன் பெறாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனா எங்க ஆட்சி அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, அது ஒரு அப்பாவித்தனமான மனநிலையா இருந்தாலும் அது பல பேருக்கு இருக்கும். நீங்களும் பார்த்துருப்பீங்க, இதுல எங்க ஆட்சி தெரியும்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்சி கிளை செயலாளரை கூட ஒருத்தர் இருக்க மாட்டாரு, ஒரு அடிப்படை உறுப்பினராக இருப்பாரு, சில உறுப்பினர் கூட இருக்க மாட்டாங்க, எங்க ஆட்சிம்பாங்க, எங்க ஆட்சியில் அப்ப நடந்துச்சு இப்ப எங்க ஆட்சிங்கிற மனநிலை உண்டு. அப்ப அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல சில வாக்குகள் வந்து திமுக பக்கம் போகலாம். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அதிதீவிரமா இருக்கிறவங்க யாருக்குமே வாக்களிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி இது ஒட்டுமொத்தத்துல பிஜேபி வந்து வேண்டுமென்றே அதிமுகவுக்கான ஒரு வாக்கு வங்கியை சிதைக்கும் ஒரு திட்டமிட்ட செயலாக இதை செய்கிறது. இன்னைக்கு இபிஎஸ்ஐ தாண்டி ஓபிஎஸ் பேசின விஷயங்கள் என்டிஏ கூட்டணியில் வந்து தொடர்வீர்கள் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் கேட்கும்போது எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறாரு. இப்போ என்ன இன்னுமே வந்து உள்ள சேர்த்துலைங்கிறது நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. பட் என்ன ஒரு திட்டம் வச்சிருக்காரு ஓபிஎஸ்? அப்போ ஆனால் ஓபிஎஸ் வந்து என்டியோட கையில தான் இருக்காருங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கினி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க உள்ள வர்றது போறது அப்படிங்கிறதுலாம் இல்லை, அங்கதான் இருக்கிறாரு. அவர் சொல்றது எதிர்காலத்தை அது இதுன்னு. இப்போ இதுவும் கூட என்னன்னா ஏடிஎம்கேவை வந்து இவங்க பிஜேபி எந்த அளவுக்கு தானே வந்து ஏடிஎம்கேவை அழுத்தி வச்சிருக்குங்கிறத சொல்ற ஒரு விஷயம்தான். எப்படின்னா தனக்கான சீட்டுகளை வர சட்டமன்ற தேர்தலில் வாங்கிட்டு அதுலேருந்து அவங்க வந்து கொடுக்க போகிறது டிடிவி தினகரனுக்கு கொடுக்கலாம், இல்லை ஓபிஎஸ்க்கு கொடுக்கலாம். அப்படிங்கிறப்ப இருக்கிறப்ப அதுவே வந்து இவர் ஓபிஎஸ்சியோ டிடிவி தினகரனையோ நான் கிட்டையே சேர்க்க மாட்டேன்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய அடிதானே அது. அந்த வேலையும் செய்வாங்க. எப்படி ஓப்பனா 2 பேரும் வந்து பேசுறது இல்லை, 2 குழுக்கள் பேச வேண்டிய அந்த சீட் ஷேரிங்க, அமைச்சரவையில் பங்கு, இந்த விஷயத்தை வந்து பப்ளிக்ல பேசி அந்த இமேஜை டேமேஜ் பண்றாங்களோ அதே மாதிரி விஷயத்தை இதையும் செய்வாங்க. மீண்டும் வந்து தாமரையில் வந்து போட்டியிடாம சுயேட்சை சின்னமோ இல்லை டிடிஓகளுடைய அந்த சின்னத்தில் தான் அப்படி போட்டு இந்த மாதிரியான இது பண்றதுக்கான என்ன ஒரு இதுன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் அதிமுக பலவீனப்படுத்த கூட அது அவங்களுக்கு உதவும். ஸோ அந்த மாதிரி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை செய்யறதுக்காக தயாரா இருப்பாங்க. இந்த வெற்றி தோல்வியை பிஜேபியை பொறுத்தளவில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தேவையில்லை. இப்போ ஏடிஎம்கேவை வந்து அழிக்கணும். அப்ப நோக்கம் அப்படிங்கிறது வந்து ஏடிஎம்கே அழிப்பு அப்படிங்கிறதானா? ஆமா, அதுதான். அந்த 2026 அது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது வந்து பிஜேபி, அதான் அது நடக்குமா இல்லையான்னு தெரியாது, ஆனா அவங்க நோக்கத்தெல்லாம் பார்க்கும்போது, செயல்பாடுகளை பார்க்கும்போது பிஜேபி வெர்சஸ் டிஎம்கேன்னு அதுக்கப்புறம் வரணும் அப்படிங்கிறதுல. இதுல இன்னொன்னு சொல்றேன், அந்த மாதிரி பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு ஒரு வேலை வந்தால்
அதுலயும் பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா இப்ப நம்ம பிஜேபியை இந்துத்துவா கட்சிங்கிறோம், அதே இந்துத்துவ வேலைகள் பல விஷயங்களை வந்து நல்ல நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல சில விஷயங்கள் இருக்கு. ஒன்றிய அரசு இது கேஸ் போடுறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டின பிரவேசம் அப்படிங்கிறது நடந்தப்ப பலருக்கு தருமபுரி ஆதீனத்தில் எதிர்ப்பு வந்தப்ப ஆதீனங்கள் ஒன்று கூடி முதலமைச்சர்கிட்ட போய் பேசினப்ப என்ன சொன்னாங்க, இந்த ஒரு தடவை அனுமதிங்க, அடுத்த தடவை மாத்திக்கிறோம். நாங்கள் இன்னைய வரைக்கும் தொடருது. மதுரை ஆதீனம் சொன்னது வந்து ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொய் அப்படிங்கிறத காவல்துறை சிசிடிவி இதை சொன்னிச்சு. ஆனால் உடனடி நடவடிக்கை எடுக்கல, ரொம்ப தாமதம். இப்படி வரிசையான அதே மாதிரி திருச்சியில் வந்து இந்த ஆட்சி வந்த உடனே திருச்சி திருவரங்கத்தில் வந்து ஜியரை நிறைய நியமிக்கிறதுக்கு அறநிலைத்துறை ஒரு அறிவிப்பு வெளியிட்டுச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா அது பின்வாங்குச்சு. இப்படி இந்த அரசோடைய இந்துத்துவ அந்த முருகனுக்கு வந்து 3 செலவு வைப்பாங்கிறது மாநாடு பண்ற அறநிலைத்துறையுடைய வேலை என்னன்னா இருக்கிற கோயில வந்து சரியா இருக்கான்னு பாரு, அதான் வேலை. நிர்வாக சீர்கேடு அறநிலைத்துறை வேலைகளை வந்து நீங்க இல்ல திமுக கொள்கைக்குள்ள கொண்டு வராதீங்கிற வாதமும் வைக்கிறாங்கல்ல. அறநிலைத்துறை வந்து அரசு கிட்ட தான் இருக்கணும், அதுதான் நியாயம். தனியார் கையில போயிடுதுன்னா அதான் அறநிலைத்துறை செய்யறது வந்து திமுகவை நீங்க ஒப்பிடாதீங்க, திமுக செய்யறதாவ நீங்க நினைச்சுக்காதீங்க, அறநிலைத்துறை தான் செய்யுது, அவ்வளவுதான். அறநிலைத்துறை என்ன செய்யணும்னு இருக்குல்ல. இப்ப ஏற்கனவே அவர் நெடுஞ்செழியன்னு நினைக்கிறேன், அவர் வந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த போது சிதம்பரம் கோயிலுக்கு போனப்ப அவருக்கு வந்து பரிவட்டம் கட்ட வந்திருக்காங்க, 90 பூசு வந்திருக்கு, அவர் மறுத்துட்டாரு. நான் வந்து கணக்கு வழக்கு சரியா இருக்கான்னு பார்க்க வந்தேன், அவ்வளவுதான் சொல்லி சொன்னாரு. பட் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரியான ஒரு அரசியலையும் திமுக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குல்ல தமிழக அரசுன்னு வரும்போது. ஏன் நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து குடமுழுக்கு செய்றீங்களா, அதை யாரும் அதுவும் அறநிலைத்துறையில வர்றதுதான். புதுசா சிலை வைக்கிறது வந்து அரசுடைய வேலையோ அறநிலைத்துறை வேலையோ, அது இந்துத்துவ வேலை. நான் என்ன விஷயத்துக்காக சொல்ல வந்தேன்னா, ஒரு வேலை நாளைக்கு பிஜேபி வெர்சஸ் டிஎம்கேன்னு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப பிஜேபி தொடர்ந்து இந்துத்துவ வேலையே பண்ணும். ஏன்னா அப்ப இது டிஎம்கே இந்துத்துவ வேலையை பண்ணிட்டு இருந்துச்சுன்னா மக்கள் இந்துத்துவான்னு இன்னைக்கு போகல, பெரும்பாலான பேர் தெளிவா இருக்காங்க. ஆனா நாளடைவில் போனாங்கன்னா இந்துத்துவால யாரு பெஸ்ட்னா பிஜேபி பக்கம் போயிருவாங்க. இப்ப இந்த தேர்தலில் ஏடிஎம்கேக்கு ஆகக்கூடிய ஒரு சரிவுங்கிறது பின்ன அடுத்த தேர்தலில் டிஎம்கேக்கு ஆயிரும். ஒரு சின்ன உதாரணம், இதுல மேற்கு வங்காளம் கல்கத்தால வந்து ஒரு மீட்டிங் நடக்குது, மோடியும் வந்திருக்கிறாரு, அந்த மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வந்திருக்கிறாங்க. அங்க சில பேர் வேணும்னே என்ன பண்றாங்க, பாஜக ஆட்கள் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கத்துறாங்க. உடனே மம்தா பானர்ஜி ஜெய் காளின்னு கத்தல, ஏன்னா கல்கத்தா காளி தான் மேற்கு வங்காளம், ஜெய் பங்களாங்கிறாங்க. அந்த யுக்தியை டிஎம்கே இதுவரை எடுக்கவில்லை முழுமையாக. இங்க தேவைப்படக்கூடியது பாஜகவை எதிர்த்து நிற்க தேவைப்படக்கூடியது அந்த உணர்வு தான். பதிலுக்கு நாங்களும் இந்துக்கள் தான், நாங்களும் இந்துக்களுக்கு செய்யறாங்கல்ல, இது பிஜேபிக்கு கிடைச்ச 2வது ஜாக்பாட். ஃபர்ஸ்ட் ஜாக்பாட் வந்து இதுல அடிச்சிருவாங்க ஏடிஎம்கேவை, அடுத்தது டிஎம்கே இதே பாதையில தொடர்ந்தால் டிஎம்கேக்கு எகஸ்ட்ராவும் அவங்க வருவாங்க. 2 உறுப்பினர்களாக இருந்த பாஜக 40 ஆண்டுகள் இடையறாத உழைப்பின் காரணமாக தான் இன்றைக்கு வடக்கில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். சரி சார், சோமு சார், இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படாத அளவுக்கு இனிமையாவது திமுக வந்து தன்னுடைய பாதை சரியான பாதையில போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஓகே.